டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். விருத்தாச்சலம் அருகே பள்ளி வாகனமானது தண்டவாளத்தில் விழுந்து அந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் பிரேக் பிடிக்காததாலேயே அந்த விபத்து ஏற்பட்டதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பள்ளி மாணவர்களுடன் சென்ற அந்த பள்ளி வேனானது தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது என்றாலும் கூட பிரேக் பிடிக்காததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர். கூடுதல் விவரங்களோடு பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். முன்னதாகவே இந்த விபத்து தொடர்பான தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த விபத்திற்கான காரணம் வெளியாகி இருக்கிறது. எத்தனை மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது? அவர்களுடைய நிலை தற்பொழுது எவ்வாறு உள்ளது? கண்டிப்பாக மேடம். வணக்கம். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த பவளங்குடி கிராமத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் விருத்தாசலம் ஜங்ஷன் சாலையில் உள்ள பாத்திமா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பவளங்குடியிலிருந்து பள்ளி மாணவர்களை விஜயமாநகரத்தைச் சேர்ந்த சேகர் என்பவருக்கு சொந்தமான வாகனத்தில் வழக்கம் போல் அந்த 8 பள்ளி மாணவர்களையும் ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த போது சாலையில் இருந்த ரயில்வே தண்டவாளம் சற்று மேடான பகுதி என்பதால் ஓட்டுநர் வேகமாக ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றார். அப்போது வாகனம் திடீரென பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்தது. இந்த வாகனத்தில் நிகழ்ந்த இடம் விபத்து நடந்த இடம் பேருந்து நிலையம் அருகே என்பதால் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மற்றும் கிராம மக்கள் என பலரும் ஓடிச் சென்று வாகனத்தை அப்புறப்படுத்தி பள்ளி மாணவர்களையும் மீட்டனர். இந்த வாகன விபத்தால் லேசான காயங்களுடன் அனைவரும் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். உயிர் சேதம் ஏதும் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். வேன் ஓட்டுநர் உரிமையாளருமான சேகர் என்பவர் ரயில்வே காவல்துறை போலீசார் விசாரணையில் மேற்கொண்டு வந்தனர். விசாரணையின் போது வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலோ பள்ளி நிர்வாகத்திலோ எந்தவித அனுமதியும் இல்லாமல் பெற்றோர்களின் ஒப்புதலோடு மாணவர்களை அழைத்துச் சென்றது தெரிய வந்தது. வேன் விபத்து ஏற்பட்டதை அடுத்து மாணவர்கள் பயத்தின் காரணமாக உள்ளதால் அவர்களுக்கு விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை இருந்து வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.